ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 6.3ல் 3வது கணக்கு பார்க்கலாம். 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து, அதாவது என்னென்னா இங்கே ஒரு கோபுரம் இருக்குது, இதோட உயரம் 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதோட உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில், அதாவது என்னன்னா இதுக்கு செங்குத்தா இங்க ஒரு விளக்கு கம்பம் இருக்கு. சரிங்களா? அது இதை விடைக்க சின்னதாக தான் இருக்கும். இதோட உச்சியிலிருந்து இந்த விளக்கு கம்பத்தோட உச்சியை பார்க்குறாங்களாம். அப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் 38 டிகிரி உருவாகுதான். ஓகேங்களா? இறக்க கோணம்னா மேலே இருந்து கீழே பார்க்கறது. இறக்க கோணம் அப்படின்னு கொடுத்தாலே இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இனி இதோட உச்சியிலிருந்து இந்த விளக்கு கம்பத்தோட அடிப்பகுதியை பார்க்குறாங்க. ஓகே, இப்படி வரைஞ்சிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இறக்க கோணம் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது நம்மளுக்கு கோபுரம், இது விளக்கு கம்பம், இதோட உயரம் என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை நான் ஹச் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இனி இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் ஹச் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் என்னது ஹச். ஏன்னா ரெண்டுமே சமமாக இருக்கும். இனி இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம விளக்கு கம்பத்தோட உயரத்தை தான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஹச்சோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு மொத்த உயரம் இருக்குது, அதுலேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஹச்சோட மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸை மைனஸ் பண்ணணும்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தொலைவு தெரியணும். அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள தொலைவு என்னன்னு தெரியணும். அதை நான் டி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் என்ன தொலைவு இருக்கோ அதுதான் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும். ரெண்டுமே சமமாக இருக்கும். அப்போ இதே நான் டி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நேம் கொடுக்கலாம். ஏ பி சி டி இ. எப்போ மாதிரி பெரிய கோணம், இங்கே 60 டிகிரி தான் பெரிய கோணம். பார்த்தீங்களா? இந்த கோணம் கரெக்டாக இந்த கோடில் பட்டிருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே 60 டிகிரினா அப்போ இதுவும் எனக்கு என்னது 60 டிகிரி. ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். தீர்வு முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாமா? முக்கோணம் ஏடிஇ. ஏடிஇ. ஓகே, சேம் எல்லா சம்முக்கும் tan θ ஃபார்முலா அதே எழுதிக்கலாம். tan θ is equal to எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டாவோட மதிப்பு என்னது 60 டிகிரி. அப்போ 60 டிகிரின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு தீட்டா, அதாவது குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். அப்போ நம்ம இந்த முக்கோணத்தை எடுத்திருக்கோம். எதிர்பக்கம்னா ஏலேருந்து இ வரைக்கும் வரும். அப்போ ஏஇ. இனி அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுதான் அடுத்துள்ள பக்கம், டியிலேருந்து இ. அப்போ டிஇன்னு எழுதிக்கலாம். tan 60 டிகிரியோட மதிப்பு என்னன்னா √3 இஸ் ஈக்குவல் டு ஏஇ. பாருங்க, ஏலேருந்து இ மொத்த உயரம் என்னது 60 மீட்டர். அப்போ 60ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை டிஇ. டியிலேருந்து இ நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நான் முதல்ல என்ன சொன்னேன்? தொலைவு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது டியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்க வேண்டியதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த √3 கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ இங்கே என்னது இருக்குது 60 டிவைடட் பை இந்த √3 கீழே வந்துடும். ஓகே, டிவைடருக்கு கீழே எப்போவுமே ரூட் வேல்யூ இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிறதாலே பெருக்குங்க. சரிங்களா? இங்கே √3 இருக்குது. அப்போ √3ஆல் கீழேயும் பெருக்கணும், மேலேயும் பெருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 60 × √3 60 √3. இனி √3 பெருக்குனா 3 தான் கிடைக்கும். கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 ஈர் 3 6, பாக்கி இந்த 0வா அப்படியே எழுதிருங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ பாக்கி என்னது இருக்குது 20 √3. நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ எல்லாம் மீட்டரில் தந்திருக்கனால இதையும் நம்ம மீட்டர்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ டியோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமே அடுத்த முக்கோணம் 38 டிகிரியில் இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் 38 டிகிரினா அப்போ இதுவும் எனக்கு என்னது 38 டிகிரி. ஓகே, அப்போ முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாம். முக்கோணம் ஏபிசி. ஏபிசி சேம் tan θ ஃபார்முலா. tan θவோட மதிப்பு என்னன்னா 38 டிகிரி. சரிங்களா? இனி இது குறுங்கோணம், குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்பக்கம். சரிங்களா? அப்போ எதிர்பக்கம்னா ஏலேருந்து சி. ஏன்னா இந்த முக்கோணம், அப்போ ஏலேருந்து சி வரைக்கும். ஏலேருந்து சி நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். டேரெக்டாக எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை இனிமே அடுத்துள்ள பக்கம்னா பிசி. இதை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ டியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்களா? அப்போ டிக்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கலாம். 20 √3. ஓகே, நம்மளுக்கு இந்த சம்மில் tan 38 டிகிரியோட மதிப்பு தந்திருக்காங்க. அப்போ இங்கே tan 38 டிகிரிக்கு பதில் அதோட மதிப்பை எழுதிக்கலாம். 0.7813. இனி எக்ஸோட மதிப்பை தானே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இங்கே இது வகுத்தல்ல இருக்குது, சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ பெருக்கல் 20 இன்டு நம்மளுக்கு இந்த சம்மில் √3ஓட மதிப்பும் தந்திருக்காங்க. அப்போ √3க்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம். 1.732 இஸ் ஈக்குவல் டு இனி இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் பெருக்கலாம். 2ஆல் பெருக்க போகிறேன். 3 2 6
2 2, 8 2 16, அப்போ இங்கே 6 பாக்கி 1, 7 2 14, 14 கூட 1 கூட்டினா 15, அப்போ இங்கே 5 பாக்கி இங்கே 1. இனி 2ஐயும் 0வையும் பெருக்குனா 0 தான், 0க்கு கூட 1 கூட்டினா 1. இனி இந்த 0வை அப்படியே எழுதிருங்க. இப்போ பாருங்கள் 4 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், அப்போ இங்கே புள்ளி வரும். சரிங்களா? இனி இங்கே 1.732 இருக்கும் =x. இனி இதை 2ஐயும் பெருக்க போகிறோம். சரிங்களா? பெருக்கலாமா? ஓகே, பெருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2ஐயும் 0ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 0 தான் கிடைக்கும். 6 2 12, அப்போ இங்கே 2 பாக்கி 1, 2 4, 4 கூட 1 கூட்டினா 5. இனி 6 2 12, இங்கே 2 பாக்கி 1, 2 10, 10 கூட 1 கூட்டினா 11, அப்போ இங்கே 1 பாக்கி 1. இனி 2 2, 2 கூட 1 கூட்டினா 3. இனி 3ஆம் வாய்ப்பாடு, 3ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, 6 3 18, அப்போ இங்கே 8 பாக்கி 1. இனி 3 2 6, 6 கூட 1 கூட்டினா 7, அப்புறம் 6 3 18, அப்போ இங்கே 8 பாக்கி 1. 3 15, 15 கூட 1 கூட்டினா 16, அப்போ இங்கே 6 பாக்கி 1. இனிமே 3 3, 3 கூட 1 கூட்டினா 4. சரிங்களா? இனிமேல் 7ஆம் வாய்ப்பாடு, 7ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். 6 7 42, அப்போ இங்கே 2 பாக்கி 4. இனி 7 2 14, 14 கூட 4 கூட்டினா 18, அப்போ இங்கே 8 பாக்கி 1. 7 6 42, 42 கூட 1 கூட்டினா 43, அப்போ இங்கே 3 பாக்கி 4. 7 5 35, 35 கூட 4 கூட்டினா 39, அப்போ இங்கே 9 பாக்கி 3. இனி 7 7, 7 கூட 3 கூட்டினா 10, அப்போ 10ன்னு எழுதிக்கலாம். இனி பாருங்கள் 1ஆம் வாய்ப்பாடு, அப்போ மேலே இருக்கிறத அப்படி எழுதிட்டாலே போதும். 0 6 2 6 5 1 கூட்டலாமா? 0 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2, 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 13, அப்போ இங்கே 3 பாக்கி 1. இனிமேல் இது இவ்வளோத்தையும் கூட்டினா 12, அப்போ இங்கே 2 பாக்கி 1. இனி இது இவ்வளோத்தையும் கூட்டினா 24, அப்போ இங்கே 4, இது இங்கே பாக்கி 2. சரிங்களா? இனி இது இவ்வளோத்தையும் கூட்டினா 16 கிடைக்கும், அப்போ இங்கே 6 பாக்கி 1. இனி இது இவ்வளோத்தையும் கூட்டினா 20 கிடைக்கும், அப்போ இங்கே 0 பாக்கி 2. 2 5 கூட்டினா 7, 1 1 கூட்டினா 2. இப்போ பாருங்கள் இங்கே 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 3 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி வரைக்கும் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7, அப்போ 7 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7, இங்கே புள்ளி வரும். அப்போ 27 புள்ளிக்கு பிறகு 2 நம்பரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 27.06, அப்போ நம்மளுக்கு பெருக்குனா என்ன கிடைக்குது? 27.06 =x. இங்கே மீட்டர்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்மளுக்கு ஹெச்சோட மதிப்பு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 60ல் இருந்து எக்ஸை கழிக்கணும். எக்ஸோட மதிப்பு இப்போ நம்மளுக்கு தெரியும். ஓகே, அப்போ h =60ல் இருந்து எக்ஸை கழிக்க போகிறோம். எக்ஸோட மதிப்பு 27.06. ஓகே, கழிக்கலாமா? ஓகே, கழிக்கிறேன் பாருங்க. 60 27.06. இங்கே புள்ளி இல்லாதனால புள்ளி போட்டுக்கிட்டு 0 2 0 எழுதிருங்க. சரிங்களா? கழிக்கலாமா? இது 10,000, இது 9,000, இதுவும் 9,000, இது 5,000. 10லேருந்து 6 கழிச்சா 4, 9லேருந்து 0 கழிச்சா 9, புள்ளிக்கு நேராக புள்ளியை வைங்க. 9லேருந்து 7 கழிச்சா 2, 5லேருந்து 2 கழிச்சா 3. அப்போ நம்மளுக்கு கழிச்சா என்ன கிடைக்கும்னா 32.94 மீட்டர்னு எழுதிருங்க. உங்கள் புக் பேக்கில் ஆன்சர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 32.93ன்னு இருக்கும். நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகே, அப்போ நம்ம இப்போ விளக்கு கம்பத்தோட உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எழுதிக்கலாமா? தேர்ஃபோர் விளக்கு கம்பத்தின் உயரம் =32.94 மீட்டர். ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.